ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜேகே ப்ளாக். என்னைக்கார வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, 2ஆம் நாள் சடங்கு தான் பார்க்க போகிறோம். 2ஆம் நாள் சடங்கில் வந்து சிறுபிள்ளைகளுக்கான பால்குடம் தான் எடுத்து போகிறாங்க. அதோட சேர்த்து கோயிலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மார்னிங் வியூ தான் அந்த கோயிலை மார்னிங்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது நம்மளோட படிதான். இப்போ நாங்கள் எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சுருக்கமடத்தில் போகிறோம், செட்டிவளத்துக்கு போகிறோம். ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, அதை குடிக்க போகிறோம் ஃப்ரீயாக. சாந்தி என்னென்ன இந்த கேமராமேன் ஏற்றுறதுக்காண்டி வந்து ஏதோ ஏற்றிட்டு வராங்க, அப்படியா ஏற்றிட்டு வரல, உருட்டிட்டு வந்தேன் நாங்கள் ஆளை. அதில் 2 இடம் இது என்ன கிராமத்தில் ஒன்று கொடுக்காங்க, அடுத்தது இந்த ஐயனார் கோயிலுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை மிஸ் பண்ணிட்டோம். சரி, இனி வாரதை எடுத்து போட வேண்டியது தான். இப்போ வார ராஜாந்தியை குடிச்சு போடுறோம். எங்கே பார்த்தாங்க கோயில் ராஜாந்தி நல்லா குடிக்கும். ஓசியில் வராங்க இந்த குடிக்காம இப்போ நான் குடிக்கேன். இப்போ இவர் என்ன இதை குடிக்க போகிறாங்க? ஓசியில் இல்லை, இவர் காசு கொடுத்து குடிக்க போகிறாரு. சரி, நான்லாம் குடிக்கவே மாட்டேன். சர்வம் கேட்டாரு, நான்லாம் குடிக்கவே மாட்டேன். இதில் கோபுராவில் தெரியும். சரி, தாகசாந்தி குடிக்க வேணும். பாட்டி போர்டர் பிள்ளையார் கோயில், போர்டர் பிள்ளையார் கோயில் செட்டிவாளை. நீ இந்தாடா மர. இது வந்து செட்டிவாளையே போர்டர் என்னடா செட்டிவாளை தானே. அதோட மடிப்பிச்சு எடுத்து போகிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அதில் ஒரு சின்ன ஒரு பொடியும் காவடி எடுக்கான். இந்த சின்ன பொடியும் வேண்டா, பொம்பளை பிள்ளைடா, பொடியும் 2 மாற்றி சொல்லிட்டேன். சும்மாடா தங்கச்சியில் கொடுத்தா. ஓ இல்லை இல்லை, இங்கேருந்து இந்த மடிப்பிச்சு எடுத்து வராங்க. அடுத்தது இது என்ன கழுதாவில் செட்டுவலை மீதியானே. வெளிநாடு காவடி எடுக்கிறதுக்கு வெளிநாடு வந்தாங்களா? இப்போ இந்த முள்ளு காவடி ஒன்று வருது. ஒரு குட்டி பொடியும் காவடி எதுக்கு தெரியலாமே மாறி வராங்க. இருந்தாலும் படுத்துறான், பெரியலாம இருந்தாலும் படுத்துறான். அப்படியே சிவன் கோயிலை போய்த்து இப்போ ரிட்டர்ன் வருவாங்க. கண்ணகி அம்மன் கோயில் இதான் ஸ்டார்ட். நிறைய பேர் மடிப்பிச்சு எடுத்து போகிறாங்க. அந்த கண்ணகி அம்மனுக்கு மடிப்பிச்சு கண்ணியம்மன் கோயிலுக்கு வரவேற்புக்காக வேண்டி சோடிப்பு ஓலையாலண்ணே நல்லா இருக்கீண்ணே. அதான் ஓலையால் சோடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, பணம் இல்லாமல் இதாக இருக்கு. இன்னும் விளையாட ஸோ மீன் போகிற வழியில் இடையில் ஒரு கோயில்
மணிப்பிச்சை போட்டோம். இதுலேயும் போய் சாமியை கும்பிடுத்து வருவாங்க. எது நல்லா இருக்குமென்று கேட்டு குடிக்கிற முதல் மனுஷன் தான் வேணிஞ்சாரன். அந்த மேலுக்கு அப்படித்தான் சொல்றவங்க. காவடி முதல் ஆறுக்கு தெரியுமா எடுக்கிறவங்க? யாருக்கு? முருகனுக்கு தான். முருகனுக்கு தான் எடுக்கிறவங்க. இப்போ அண்ணன் மேலே எடுக்காங்க. நம்மள ஒரு கடை முருகனுக்கு எடுக்கிறது. அது இந்தியாவில் முருகன் கோயிலுக்கு எடுக்கிறவங்க. உண்மையிலே காவடி முருகன் கோயிலுக்கு தான் எடுக்கிறேன். பால் காவடி இதிலிருந்து இதை விட இப்போ கோயில் போனது போகிறாங்க. நல்லா இருக்கு. என்ன வண்டி இல்லை. நம்ம இன்னும் கோயில் ஐயாவுக்கு ஃபைன் அடிப்பாங்க. ஆனால் குறுக்காமலத்தில் தெரியாத ஒரு நல்ல நடந்து விட்டு போயிடலாம். பஸ் காடி அதுக்கு தான் குறுக்காமலத்தில் அழியாம தெரியும். இன்றைக்கு மட்டும் கூட பைக் பார்க் வந்துருக்கு. அதில் ஆட்டோ கார்லாம் வந்துருக்கு. கொஞ்சம் தான் இன்றைக்கு குறைய தான் வந்துருக்கு வாகனங்கள். இல்லாட்டி குமிஞ்சு கிடக்கும். உண்மையாவா? இதில் வந்து அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்ணையமண்ட ஒரு இது ஒன்று இருக்கும். சில மாதிரி உண்டு. அது அந்த லைட்டால் சொடிச்சிக்காங்க. நைட்டில் வகை செம்மையாக இருக்கும். நான் அது ஒரு நைட் வீடியோவில் எடுத்து போடுறேன். அது இப்போ உள்ளுக்குள்ளே ஓப்புறேன். கண்ணகி அம்மன் திருச்சடங்கு நைட்டில் விட காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கு போல. வந்தாங்க லைட் போட இரவில் என்ன வடியோட இருந்தது. இதில் இந்த ஒரு பொடியன் காவடி எடுத்து போகிறான். சின்ன பொடியாக இருக்கேன். நீ கோயிலுக்குள்ளே இந்த கோயில் என்ட்ரி ரோட்டில் போகிறோம். இப்போ அதில் எவ்வளோ சனம் இருக்காண்டு பாருங்க. இப்போ பகலில் கோயிலை பார்க்க போகிறோம். சரி அடுத்த சார் வந்து வருது. குருநாதர் முந்துங்க. அவனுக்கு இழைக்குது. போலீஸ் மாற்றி நித்திர ரெண்டுத்தையும் அவன் அழைச்சி விட்ருவான். இப்போ அன்னதானத்துக்கு போலி. அன்னதானத்துக்கு இப்போ போலிங்க. வாங்க வாங்கடா. அடுத்தது என்ன பண்ணீங்க? இப்பான்னு சொல்கிறான் குடிச்சு வகுத்து நிரப்ப கூடாது. கோயினிஞ்சாரு எடுக்கலையாடா? என்னடா குட்டியங்க ஒரு பேக்கில் அடிப்பாண்டா. எங்கடா அடுத்தது? இப்படி தான் அடிச்சு பழக்கம். கண்ணகி அம்மன். ஸோ இதில் நிறைய பேர் இங்கே தான் வந்து எப்படி சொல்கிறேன், வேட்டி கட்டுற கோயிலுக்கு தான். அது இப்படியான கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் பெருசாக எல்லாரும் வேட்டி கட்டுவாங்க. அந்த கையை காலை கழுவும். மாணவர்களுடைய கல்வி திறனை வளர்க்கும் நோக்கோடு அவர்களுக்கான பரிசுகள் வழங்குகிற நிகழ்வும், அதே போன்று இங்கே கௌரவிப்பு நிகழ்வும் இன்னும் பல நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கிறது என்பதை அன்போடு அறிவித்திருக்கிறோம். எனவே கௌரவத்தை பெற வந்திருக்கின்றவர்கள், அதே போன்று போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுச் செல்ல வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் மற்றும் புலமை பரிசினை பெற வந்திருக்கின்ற மாணவர்களையும் இந்த இடத்துக்கு வருகிறவாறு உங்களை அங்கோடு வேண்டிக் கொள்வதோ, அனைத்து அதிதிகளையும் எமது ஆலயத்துக்கு முன்பாக சென்று அங்கிருந்து அதிதி போட்டோ எடுக்க வர பாருங்களா.
விளக்கேற்றலோடு ஆரம்பித்து வைக்க காத்திருக்கின்றோம். என்னது வாரானு கடந்த காலங்களில் போன்று சொல்றா மச்சான் என்ன பரிபாலன சபையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கட்டாரியார் வணக்கத்துக்குரிய தேவராசா குருக்களை அவர்களை அழைக்கின்றோம். சுடர்னை ஏற்றி வைத்து நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக ஏற்றி வைக்க ஆலயத்தின் உதவி குருக்கள் ருதகரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். இவங்களை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு நெல்லை கொட்டுவாங்க. அந்த வீடியோ இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு பிரதிநிதியை அழைக்கின்றோம். சுடர்னை ஏற்றி வைப்பதற்கு செட்டிப்பாளையம் சார்பாகவும் ஒரு பிரதிநிதி இதோட மூணாவது நாள் பணியாளர்களை 2வது நாள் இது வந்து குறுக்க மடத்துக்காரர்கள் தோரணம். அது வந்து கிராங்குளம், அது வந்து கழுதாவளை. ஹாய் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய மாணவர்களுக்கு திட்டமும் அதேபோன்று ஆரூர் மக்கள் மாணவர்களுக்காக சமய போட்டிகள் நடத்தப்பட்டு உங்களையும் சேர்த்து எடுத்து வர ஆரூர் தானா எமோஷன்ல சொல்லித்தம் போல எல்லாரும் சேட்டோட போறாங்க. சரியா இங்கே வருது இல்லைங்களா கோயில் ஓகே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உனக்கு இல்லையாடா பே எனக்கு 200ங்கடா 200 வச்சு அழிஞ்சிரு ஏதோ படுத்துறான் எங்கடா மற்றவன் இதான் அம்மாவுக்கு காணிக்க ஒரு இடம். இதான் அந்த மடிப்பிச்சு எடுத்து அம்மாவுக்கு காணிக்க ஒரு இடம். என்னோட மகள் போகுது மச்சான் கொண்டு உங்களோட அம்மா இந்த நிற்கானே கலசர்களே வரலையாடா உள்ளுக்குள்ளே. இப்போ எடுப்பேன். நேற்று அந்த வீடியோ இறக்குவேண்ணா. எடுக்கிறேன் எல்லாரையும். நேமஸ்காரன் கேமரா தூக்கிங்க எங்கடப்பா நெல் எடுத்தவார்.
இதில் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. வரப்புல எடுக்க தானே வேணும். போக்குள்ளமோ பின் மோதம் தெரியாது. நேவஸ்காரன் தொலைச்சி போட்டான். இப்போ இந்த நேவஸ்காரன் இந்த காலில் நேவஸ்காரன் தேவை கடவுளே ஓட்டம் எடுக்கலாம் படம். அதை கட் பண்ணுறேன். வேணி என்னடா படியான உள்ளோட்டு போகுது பார்த்தியா? சேட்டை போடுறது முடியும் போட்டோ எடுப்பா. ஷர்ட்டு போடுறேன் போடுறலையா? தகவல் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஆனால் இவன் காவடியே எடுக்கல, ஏன் போகிறான்னு தெரியா. ஸோ அதுக்குள்ளே நிறைய கூட்டங்கள் அடிபடி படுற அளவு. ஏன்டா பசிக்கும் இவனை கடும் உடம்புடா. இஞ்சலாடா என்னைய கொஞ்சம் பார்த்துக்கோ. சிரிக்காண்டா எனக்கே லாபம். ஜோரா
பேணி அப்படி எடுக்கலையா அதாச்சும் கேஸுல போகல இது கடுமையாச்சு இது அடுத்த நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். கடைசி கட்டத்தில் அவர் உருண்டுவார். அது என்ன சொல்கிறேன் பிறடா இஞ்சலவா புறவகாது விலங்காது விலங்குன்றியா அது என்ன உருண்டுவார் என்னென்னு பேரும் தெரியா வீடு எங்களோட ஊர் நண்பன் சொல்லு அதில் சொல்லுவேன் எனக்கு தெரிய வாயில் வருது பிரேட் நம்ம எடுத்துட்டு வரான் ஃப்ரெண்ட் பொடியன் நம்பர் பொடியன் நம்ம பரட்டி கோடை கட்டி கொடுத்து போகிறான். மண்முனை பற்று பிரதேச செயலாளர் அவர்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு மண்முனை பற்று பிரதேச செயலகத்தில் கலாசார உறுப்பினர்களை என்ன கொடுக்காங்க தெரியாதே சொல்லேன் பரிசளிப்பு விழா என்னத்துக்கு அதாவது ஓஎல் ஏஎல் ஓ ஸ்காலர்ஷிப் பதவிகளெல்லாம் பாஸ் பண்ணாங்க கோயிலால் கொடுக்குறவங்களா கோயிலால் பட்ட அதிசயம் யாரை விட்டு கத்தி குத்து நல்லா இருக்கும் போல கலாசார உத்தியோகத்தோர் வழங்கி வைத்து வருமாறு திரு குணநாயகம் ஐயா அவர்களை அந்த கௌரவத்தை வழங்கி வைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குருநாதரை கூப்பிட மாட்டீங்களா? வடத்த நம்பர் நிற்கிறது நம்மளுக்கு நல்ல இல்லை, அதுகளுக்கு நல்ல இல்லை. தட்சண கௌரி தினேஷ் அம்மணி அவர்களுக்கு மற்றும் கலாசார மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் குலலிங்கம் ஐயா அவர்களுக்கு மேலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கௌரவத்தை பெறுவதற்காக என்ன கடைசி வரீங்க
ஒன்றும் வாங்கலையா அப்போ என்னது கடை ஊற்ற பண்ணி சொல்லு ஆறு பிள்ளைய பார்க்க தானே பண்ணி கடை சுத்த போகிறோம் 3 பேரும். நான் ஒருத்தன் இந்த ஒருத்தன் அந்த ஒருத்தன் 5,000 மொத்த காட்டு கையில் காசு இருக்கா. அதாவது இதான் இப்போ இந்த முறை வந்த கடைகள் நிறைய சாமான் வந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி கடை குறையனே கடை குறைய இந்த இவன்ட்ட குத்தகை குத்த கடைங்கடா இதான் நண்பன்ட்ட குத்தகை கூட்ட கடை அவன்ட இவன் தான் இவடத்த டெட்டி கடை ஏதோ சாமான் வாங்க அப்புறம் இவனுக்கு புள்ள பிறக்கிற ஐடியா வர இருக்கு. உனக்கு சமுதாயம் சும்மாவா இருந்துச்சு. இதை எடுத்த 50-30 எங்கடா ஒரு ஏதோ இவனியல் வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு. வீட்டுக்கு இந்த தேவன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உன்னை பிரச்சனை கண்டிச்சு. ஆ அண்ணா எடுத்தாச்சு. சோறு தான் முக்கியம். இது பூதம் அடிபட்டு வந்து சிரிப்போட வர அண்ணா கொங்கை சாடை மீதோனவும் தேவாதி தேவனென்று பூவாய் கோயிலே அது கூத்து இது பச்சை கூத்து